ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆன்லைன் சேவை. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மே 23லேருந்து 26 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2ஆம் கட்டம் எப்போது தொடங்கப்படும்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2024. இதோட முதல் திட்டம் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18, 2023 முதல் திட்டம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது என்ன மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு முகாம். 30 நாட்களுக்கு ஏதாவது புகார் வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 30 நாட்களுக்குள்ள சரி செஞ்சுருவாங்க. அதுதான் வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் இது. செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலந்தி நதி தடுப்பு அணை பிரச்சனை தமிழகத்திற்கும் எந்த மாநிலத்திற்கும் இடையேயானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இப்போ வந்து கரூர் மக்களுக்கு தான் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் கரூரில் வந்து அமராவதி அணைன்னு இருக்கு இல்லையா, அந்த அணை மூலமாக தான் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த பிரச்சனை இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற சிலந்தி நதி அது மூலமாக தான் அமராவதி அணைக்கு வந்து தண்ணீர் வந்து நிறைய பெரிய லெவல்ல வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கேரள அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிலந்தி நதி அப்படின்ற இடத்துக்கிட்ட அந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பு அணை கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. அந்த அணை கட்டினாங்கன்னா, அந்த அணை ஃபுல்லா நல்லா ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் வழியிறது மட்டும் தான் அந்த அமராவதி டேமுக்கு வரப்போகுது. இனிமேல் தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவல்ல பேசப்பட போகுது. திருப்பூர்ல ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை நெறைய இருக்குது. இதுல வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸோ நானும் திருப்பூர் தான். திருப்பூர் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேர்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருத்தரிப்பதற்கு முன் மற்றும் பிறப்புக்கு முந்தைய நோய் கண்டறிதல் நுட்பங்கள் பாலியல் தேர்வு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1994. இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இர்ஃபான் ப்ரோ இருக்காங்களே யூடியூபர், ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, குக்கு வித் கோமாளியில் கூட இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து துபாய்க்கு போயிருக்காங்க. அப்போ வந்து யூடியூப்பில் ஜெண்டர் டெஸ்ட் ஜெண்டர் டெஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 5 to 6 டேஸ்க்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ப்ராப்ளமாக ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த கொஷினை பார்க்குறோம். பாலியல் தேர்வு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1994. ஃபோர்த்து கொஷின் என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவின் முதல் விண்வெளி சுற்றுலா பயணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி தொட்டகுரா. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு முதல் விண்வெளி சுற்றுலா பயணி. இவங்க வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். 5வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். எந்த நாடு புயலுக்கு ரிமால் என்று பெயர் வைத்தது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமன். ஸோ ரிமால் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண், சாண்ட். ஸோ எந்த நாடு புயலுக்கு ரிமால் என்று பெயர் வைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் நாடு. 6th கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10வது உலக நீர்மன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலி தீவில். ஸோ 10வது உலக நீர்மன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. 7th கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொழில்துறை சம்மேளத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் புரி. இதோட இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1895 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது, நியூ டெல்லி. ஸோ இந்திய தொழில்துறை சம்மேளத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் புரி. 8வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைவான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லாய்சிங். ஸோ தைவான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லாய்சிங். 9வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமினிஷியன் குடியரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லாய்சிங். ஸோ டொமினிஷியன் குடியரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வில்லியம் லாய்சிங். 10th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் உயரம் தாண்டுதல் T63 போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு. ஸோ பாரா அப்படின்றது யாருக்கு வைக்க வேண்டிய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு வைக்க வேண்டிய காம்படிஷன் அது. இது எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற கோபே அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கு. 1.88 மீட்டர் உயரம் தாண்டி மாரியப்பன் தங்கவேலு வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ வந்து இப்படி கூட மாற்றி கூட கொஷின் கேட்கலாம்.
உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் உயரம் தாண்டுதல் T63 போட்டியில் மாரியப்பன் தங்கவேல் என்ன பதக்கம் வின் பண்ணாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். தங்கப்பதக்கம் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமித் ஆண்டில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டி எறிதல். ஸோ இவங்க வந்து ஈட்டி எறிதல்ல தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய ரிலே போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து. 13வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக தேனீ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 20. 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மகாதேவன். 15th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஒப்பந்த வேலைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா. இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப். அதாவது அரசு ஒப்பந்த வேலைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா. 16வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான புதிய விதிமுறைகள் எப்போது அமலுக்கு வரும்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1, 2024. இதோட நியூ ரூல் என்ன அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம். டிரைவிங் ஸ்கூல்லே வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து டிரைவிங் ஸ்கூல்லே பண்ணிடுவாங்களாம். இந்த புதிய விதிமுறை எப்பயிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1, 2024 வரப்போகுது. 17th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கங்கை டால்பின்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். கங்கை டால்பின்கள் அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். 18th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்பவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவம். இது வந்து பழங்காலத்தில், அதாவது ஆர்மியில் வந்து ரொம்ப ரொம்ப பழங்காலத்தில், அதாவது சாணக்கியம் அப்படின்லாம் ஒரு காலம் வரும் இல்லையா, அந்த காலத்தில் உபயோகித்த இராணுவ மெத்தடெல்லாம் இனிமே யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த உத்பவ் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதை இப்போ கொண்டு வர போகிறாங்க. உத்பவ் திட்டம்னா பழங்காலத்து இராணுவ மெத்தடு, அதை வந்து மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க. 19வது கேள்வி, இந்திய விமானப்படையின் முதல் மருத்துவ சேவை அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு. விமானப்படையின் முதல் மருத்துவ சேவை அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல. 20th கொஸ்டின், பூஜ்ய கழிவு முதல் நிலம் நிரப்புதல் என்ற அங்கீகாரத்தை பெற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம். விமான நிலையத்தில் வந்து 0 வேஸ்டேஜ், அதாவது ஒரு கழிவு கூட இல்லாமல் ரொம்ப நீட்டாகவும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இந்த பூஜ்ய கழிவு முதல் நிலம் நிரப்புதல் என்ற அங்கீகாரத்தை இந்த திருவனந்தபுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. 21வது கேள்வி, உலகின் மிக உயரமான கண்காணிப்பு நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலி. 22nd கொஸ்டின், 2024 உலக நகரங்கள் குறியீட்டில் எந்த இந்திய நகரம் முதலிடம் பிடித்தது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி. 23rd கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய சுற்றுலா குறியீட்டு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 39. இந்தியாவுக்கு 39வது இடம். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில், அதாவது ட்ராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட்டில் வந்து இந்தியா வந்து 39வது பிளேஸில் இருக்குது. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, USA, அமெரிக்கா இருக்குது. 2024 இந்தியாவின் தரவரிசை, உலகளாவிய சுற்றுலாவில் 2024 இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 39வது இடத்துல இந்தியா இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கலாம். 24th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய காமன்வெல்த் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 24. 25th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2023. 26th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக தேனீ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 20. 27th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 20.
28th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச தேயிலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 21. 29th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஆமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 23. 30வது கேள்வி, பட்லர் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1927. அவ்வளோதான். தேங்க்யூ. நம்மளோட ஆன்லைன் சேவை யூடியூப் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.